எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி மீன்காரர் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒருத்தட்ட வாங்குகிறோம். அவர் மீன் எப்பயாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் கொண்டு வருவார். சரி இன்றைக்கி மீன் வந்தது, சரி அதை வாங்கி அதை க்ளீன் பண்ணுறது உங்கள்கிட்ட காமிக்கலான்னு தான் சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள். நல்ல பெரிய பெரிய மீன். இந்த மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் இதில் 1 கிலோவும், இந்த கிழங்கா மீன் இது வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். சரி இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதில் 1 கிலோ இதில் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவர்கிட்ட மீன் வந்து நல்லாயிருக்கும் மீன், அதனால் அவர்கிட்ட தான் நாங்கள் வாங்குவோம். வாடிக்கையாக கொடுப்பாரு, விலையும் ரீசனபிளாக இருக்கும். இது கிழங்கா மீனும் நல்ல ருசியாக இருக்கும். நம்ம குழம்புக்கும் நல்லாயிருக்கும், பொரிச்சாவும் நல்லாயிருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுல அந்த மீன் குழம்புடைய ருசியே இல்லைம்மா. ஏன்னா அதில் ஒரு அந்த டேட்டி பாயிண்ட்ஸ் கூட வெளியில வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க. இவரு கூட வெட்டிலாம் தருவாரு. அவ்வளோ நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கூட போட்டுக்கிடுவோம். அவங்க வேலை முடியணுமென்ட்டு பெருசு பெருசாக போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். நமக்கு டேஸ்ட்டாக பண்ணால் நம்மளே க்ளீன் பண்ணிக்கணும், அதான் சால சிறந்தது இல்லை. இதாக எடுக்கணும். இந்த செதில் இது இவ்வளோத்தையும் எடுத்துடணும் பாருங்கள். அந்த குடலெல்லாம் எடுத்துடணும். நாங்கள் அதை எடுத்து வெளியே போட்டுருவோம். இந்த நாயாவது வந்து சாப்பிட்டு போயிடும். ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஆமாம், எங்கள் டாகுக்கு நாங்கள் போட மாட்டோம். ரெண்டாவது இது இவ்வளோ சில பேர் பெருசாக வந்து போட்டால் பொரிக்கிறதுக்கு பெருசாக ஓகே, ஆனால் குழம்புக்கு ரொம்ப பெருசாக போடணும்னு அவசியமே இல்லை. 2 துண்டாக போடலாம். 2 துண்டாக போட்டால் தான் குழம்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வைக்க முடியும். 2 நாள் வைக்கிற குழம்பு 3 நாள் வச்சுக்கலாம். 3 நாள் வச்சுக்கலாம். சிக்கன் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன், ரொம்ப பெருசாலாம் போட சிக்கனம் தேவை இக்கணம் இல்லை. பாருங்க இந்த வாழை நறுக்கிடலாம். சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உப்பு எல்லாம் போட்டு வர உரசுவோம். கழுவுறும் போது 2 நறுக்கிக்கோங்க. பெரிய மீனை அது இந்த மண் சட்டியில போட்டு நீங்க உப்பு போட்டு கல்ல போட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். இப்போ இதெல்லாம் முள்ளு இருக்கும். இதெல்லாம் நான் வந்து காலையிலே அங்கேயே சரி இது வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் சரி இது எடுக்கலாமே அப்படின்னு தான் அப்படியே வச்சுட்டேன். இந்த சுற்றி இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டேன் காலையிலேயே. அதெல்லாம் எடுத்துட்டேன். அது எடுத்துட்டு கொஞ்சம் மீன் வந்து கெட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு கல்ல போட்டு வச்சுருங்க. அப்படியே மீன் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம், நம்ம க்ளீன் பண்ணும்போது பாருங்கள். இப்போ காலையில் அவர் எத்தனை மணிக்கு கொண்டு வந்தார்? 6 மணிக்கெலாம் மீன் கொண்டு வந்தார். இப்போ பாருங்க மணி 11 ஆகுது, ஆனால் மீன் பாருங்க கல்லாட்டம் இருக்குது பாருங்க. அப்படிதான் உப்பு கல் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள். இப்போ பாருங்கள் மீன் எப்படி நம்ம நல்ல மீன் கண்டுபிடிக்கிறதா இந்த செதில் சொல்லுவாங்க. இந்த சோப்பாக இருந்ததுன்னா இது நல்ல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் என்ன ஆகும்னா மீன் வந்து இந்த இது வந்து வேறு கலரில் இருக்கும், ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல கல் போல் இருக்கும். அப்படி இருந்தாலும் மீன் நல்ல மீன் தான். இந்த பாருங்க இது நல்ல கல் போல் இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். சில நேரத்தில் ஐஸ் போட்டே வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இதை தான் நல்லா அப்படி அமைக்கி பார்த்து, சில பேர் அமுக்க கூட விட மாட்டாங்க, மீனை தொட கூட விட மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்து தாங்க மீன்லாம் ஏமாற்றுவாங்க, நிறைய ஏமாற்றுவாங்க மீனில் வாங்குற இடத்துல. நம்ம காசை கொடுத்துட்டு சில நேரம் அவனே காமிப்பான் தூக்கி இதா இப்படி பாருங்க நல்லா இருக்கும். ஆனால் பார்த்தா இந்த இடம் கல் மாதிரி இருக்காது. இப்போ பாருங்க உப்பு போடுறேன் பாருங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கல் உப்பு காலியாகிடுச்சு, அதனால தூள் உப்பு தான் போடுறேன். அதை வந்து நல்லா மண் சட்டியில் உரசினா தான் உங்களுக்கு அது அந்த அதில் இருக்க அழுக்கெல்லாம் வரும். உள்ள அழுக்குகளுக்கு எல்லாம் வந்துடும் இல்லைம்மா. ஆமாம், க்ளீனாகிடும். இப்போ உங்களுக்கு குழம்பு வந்து வீசனா தடிக்காது. அது நல்லா கழுவணுங்க, அதுதான் அதில் இருக்க விஷயமே. அதில் நல்லா அப்படி கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் நம்ம நல்லா சுத்தமாக செஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன், அது நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நிறைய நாள் வச்சியும் நம்ம இது பண்ணலாம். அதனால் இப்படி நல்லா சுத்தமாக மீன் கழுவணும். அப்படி வெளியில் தான் வச்சுட்டு கழுவேன் நான், அதான் நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதில் இருக்க குடல் கிடல் எல்லாம் எடுத்துடணும்.
பாருங்க இப்படி 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 எடுத்தால் செதில் வந்துருமாம்மா? செதில் வந்துடும். அப்புறம் மீதி இருக்கிறத நம்ம நகத்தை வச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் உனக்கு யாரும்மா சொல்லி கொடுத்தா? நீயே கற்றுக்கிட்டியா? அம்மா தருது? அம்மா. ஓ, எல்லாமே அம்மா தான். அம்மம்மா. நான்லாம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான்லாம் நல்ல மீன் கழுவேன். ஆமாம், நல்லா கழுவேன். இந்த பாருங்க செதில் எடுத்துட்டு அவ்வளோதான். குடல் வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரே இழுத்துலேயும் வந்துடும். உப்பு போட்டேன். இதுவும் 4 வாட்டி கழுவணும்லம்மா? 4 டைம்ஸ்ல? ஆமாம், நமக்கு நேரம் வரைக்கும் கழுவுன்றதுலாம் என்ன இருக்குது தப்பு? காசா பணமா? 4 5 வாட்டி. ஆமாம், கழுவு நான்லாம் நல்லா அந்த இது வர்ற வரைக்கும் கழுவேன். அந்த தண்ணியில் வந்து எந்த அழுக்கும் வராத வரைக்கும் கழுவேன். கழுவ வெண்மையாகும். உப்பு போட்டா இன்னும் நல்லா வந்துடும். உப்பு காலி ஆயிடுச்சு. அம்மா ஒரு 5 கிலோ வாங்கி வச்சுக்கணும் பாப்பா. இல்லை அதனால ஒரு சோடியம் குளோரைடில் NaCl. குடலெல்லாம் அப்படி எடுத்துடணுங்க. ஒரு சின்ன ஒரு பீஸ் கூட இருக்கக்கூடாது. நல்லா ராணிமா சுத்தமாக எடுக்கலாம் இல்லைம்மா? ஆமாம், நமக்கு மீன் சாப்பிட பிடிக்கும். கறினா கூட நாங்கள் நல்லா வந்து ஒரு தொலி கூட இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துருவா. ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன ஒரு டேட்டி பீஸ் கூட இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மீனெல்லாம் கழிட்டு வந்தது பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இதை எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மீனெல்லாம் வந்து இப்படி ஒரு சின்ன சின்ன உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரிட்ஜ் பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ மீன் பொரிக்க போகிறீங்க அப்படின்னா உப்பு போடணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் அது வந்து ஆமாம் கம்மி பண்ணிக்கணும். குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஆயில் மேலே ஊற்றணுமாம்மா? ஆமாம் ஆமாம். ஓஹோ, இப்படி வச்சுட்டு இப்படி நல்ல மீனை புரட்டி வச்சிடணும். நான் இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவுமே போட மாட்டேன். நீங்கள் இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஒரு 2-3 நாள் கழித்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நான் இது ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு இந்த 1 ஸ்பூன் உப்பும் இந்த கரண்டிக்கு 1 கரண்டி, உங்களுக்கு எந்த எண்ணெய்க்கு 1 கரண்டின்னு போட்டிருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் அப்படியே நீங்கள் 1 வாரம் கூட 1 வாரம் 10 நாள் கூட அப்படியே இருக்கும். மீன் கெட்டே போகாது. இப்போ பாருங்கள், இந்த மீன் பாருங்கள், இந்த கிழங்கா மீனை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி தான் நான் எண்ணெய் போட்டு தாங்க வச்சுருவேன். தேவைப்படுற நேரம் வந்து என்ன பண்ணுவேன், வறுக்கும் போது உப்பு போட மாட்டேன். அந்த உப்பே எனக்கு போதும். ஆமா, குழம்பு போடும்போது ஆமா ஆமா, அதனால அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 1 ஸ்பூன் உப்பு இந்த சங்கரா மீன் மீது வச்சிருக்கேன், அது போடணும், வேற பாத்திரத்துல போடணும். இருங்க, உப்பு எண்ணெய். இப்போ இது மீன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு பார்த்தீங்களா, அதனால ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றுறேன். இது நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நல்லா புரட்டிடுங்க. ஆமா ஆமா, வச்சுட்டு you can keep it in the freezer la. ஆமா ஆமா.
தேவைப்படுற நேரம் எத்தனை துண்டு வேணுமோ அத்தனை துண்டை போட்டு குழம்பு வச்சுக்கலாம், அத்தனை துண்டை போட்டு நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். இது ரொம்ப நான் இப்படி தான் எவ்வளோ மீன் வாங்கினாலும் இறா வாங்கினா கூட 1 வாரம் 10 நாள் கூட கெட்டு போகாது, நல்ல டேஸ்ட்டும் மாறாது, நல்லா இருக்கும். இதுதான் நான் வச்சுப்பேன். இதெல்லாம் வந்து நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இது பிளாஸ்டிக் கண்டெய்னரை போட்டு வைக்கணும் அப்படி தான் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு சில்வர் கண்டெய்னர் சில்வர் கண்டெய்னர் அவ்வளோதான். நம்மளும் நீ சில்வர்லேயே போட்டு அது ஃப்ரிட்ஜுக்குள்ள நமக்கு போகிற மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக தான். ஃப்ரீசரில் இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த இப்படி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்து செஞ்சுக்கிடலாம். நமக்கு மீனும் கெட்டு போகாது, நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு நல்லா இருக்கும். பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதுலேருந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். சில்வரை விட சில்வரை ஒட்டிக்கும், இதெல்லாம் ஒட்டாது. க்ளீன் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அதை வந்து எப்படி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து